ரெண்டு செத்து தொலைவோம். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவோம். ஆமா. அப்படி என்று விநாயகப் பெருமான் சொல்ல, ஆமா. அப்ப சிவபெருமான் பார்த்தார். அப்படி எல்லாம் நீ சொல்லாத மகனே, உன் வாகனம் சிறிய வாகனம் நினைக்காத. அது பூமியை நோக்கி மூச்சு விடுமையானா பூமி 2 கபாலமா வெடிக்கும். அதிலே சென்று சந்தியிலே நீ அமர்ந்திருந்தையானா, நீ அமர்ந்திருக்கும் போது அப்பா உனக்கு பக்கத்திலே துணைக்கு துணையா நான் வந்து அருகாமையில அமர்ந்திருப்பேன். அப்பா என் பக்கத்துல நீங்க எப்படி வர முடியும்? நீர் தான் ஓடிக்கொண்டிருக்கிற, எப்படி வருவீங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் அருகாமையிலே அப்பா நான் ஒரு அரசாகவும், உங்க அம்மா பார்வதி ஒரு வேப்ப மரமாகவும், உன் தாய் மாமை கோபால கண்ணே ஆலமரமா தோன்றி உன் அருகாமையிலே நிப்போம். தொங்குவாரு பிறவே எங்க மாமா தொங்குவாரு. அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத, போயிட்டு வா. அப்படி என்று வாக்கு வரங்களை கொடுத்து சிவபெருமான் வழி அனுப்பி வைக்க, அப்ப வழி அனுப்பி வைக்க ஆண்டவன் புன்னால திரும்பி பார்த்தா அரக்கம் புன்னாலே விரட்டி வாரான். ஓடாதரும் சிவனே, நீர் எங்க போனாலும் உம்மை சுட்டி எரிக்காம விட மாட்டேன். ஓடுதவனை கண்டா முடுக்குதவனுக்கு தொக்கும்பாங்க. அத மாதிரி இந்த அரக்கம் புன்னாலே விராம விரட்டி வந்தான். சிவபெருமான் யோசித்தார், இனிமே நம்ம ஓடுனோம்னா நம்ம உடம்பு பூரா உருகி போகும். அப்படி என்று 8 நாளால் 8 ஓட்டம் ஓடினார். 8 நாளால் 8 ஓட்டம் ஓடினார். ஓடிக்கொண்டே இருந்த மான உடலில் வைத்து போக வந்து அவர் பக்க வந்த தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி அவர் தலையில் உள்ள கெங்கையர கரையதில இறக்கி வைத்து அங்கே அக்கினியா எரிந்தவன தண்ணீராக குளிரச் செய்து அரணிக்குள்ள இருந்த மான அரக்க வந்து எரிப்பான் என்று அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாய் போய் ஒளிந்தார். அவர் சடை உலைய முடி உலைய, சடை உலைய முடி உலைய, ஐயா முடி உலைய, ஆதிசங்கரன் பகவான் தான் ஒலிய. அப்ப சடை உலைந்த வேளையில ஆண்டவன் தான் பகவானோ, ஆண்டவே ஓடிய ஓட்டத்தாலே அவர் சடையும் உலைந்தது முடியும் உலைந்தது. ஆண்டவனால் நின்று அள்ளி கட்ட நேரம் இல்லை. ஆயர்பாடிக்கு மேற்கே யமுனை ஆசாம் கரை ஓரத்தில் வந்து அவர் தேவாதி தேவர்களை நந்தவனமாகவே முளைக்கச் செய்து மடலை இதழாக்கி ஐம்புலனை அடக்கி ஒடுக்கி அவர் செவ்வரளி புஷ்பத்திற்குள் சிவலிங்கமாகவே போய் ஒளிந்தார் சிவபெருமான். என் ஆண்டவன் ஒளிந்த நாள் முதலாக ஆதி கைலாசத்திலே அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் சிவன்தானே இந்த உலகத்தின் சோதி. சிவனே இல்லை நான் இந்த உலகம் என்ன ஆகும்? ஐயோ பாவம். உடனே பார்வதி பகவானை காணாமல் அச்சமில்லாத அரக்கனுக்கு அதிக வரத்தை கொடுத்து ஆண்டவை 8 நாள் ஆச்சு இன்னமும் திரும்பி வர காணலியே. 7 உலகமெல்லாம் சென்று நாமல் தேடி பார்ப்போம் என்று பார்வதி பகவானை தேடி வருகின்றார். கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தார். கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தார். கடவுளை காணாமல் கலங்குகிறார். கண்ணனோட தங்கை அவ கடவுளோட மனைவி. கண்ணனோட தங்கை அவ கடவுளோட மனைவி.
கண்ணீரும் கவலையும் கொண்ட அண்ணனை அழைக்க அழைக்க பார்வதி அழுத கண்ணீர் திருப்பார் கடலே பொங்கி நிக்கி அடேங்கப்பா சக்தி அழுத கண்ணீர் சயனமே அங்கு இங்கு அசைகின்றது. அசைகிறது. உடனே பார்த்தார் கண்ணபுரான். ஆமா அங்கைக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல் தெரிகிறது. தெரிகிறது. உடனடியாக சென்று அவளை காண வேண்டும் என்று ஆமா பச்சை கால் கருட வாகனத்திலே பார கைலங்கிரி மலைக்கு வந்தார். வந்தாள். தங்கையே பார்வதி, ஏ பார்வதி, ஏனம்மா இப்படி மௌனமும் கவலையுமாக இருக்கிறாய்? ஏம்மா அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு சொல்லு அப்படின்னு கண்ணபுரான் கேட்ட உடனே ஆமா அப்பந்தான் பார்வதி சொன்னா, என்ன சொன்னா? அண்ணா ஆமா அத்தான் சிவபெருமா யார் வரத்தை கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்டு கடைசியில நான் பார்வதி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆமா இன்னைக்கு அரக்கனுக்கு 5 விரலுக்கு அக்கினி வரத்தை கொடுத்து அரக்க ஆண்டவனை தான் எரிக்க போறேன்னு வந்தான். ஆமா சிவபெருமா எனக்கு பயந்து இந்த அரக்கனுக்கு பயந்து எங்க போனாரும் ஆளே காணோம். தெரியல. ஒருவேளை என் அத்தானுக்கு உசுறு போயிருக்குமா? அண்ணா கோபால கண்ணா கண்ணா எண்ணி 8 நாளைக்குள்ள என் அத்தான் திரும்பி வரலைன்னா உன் தங்கையாகப்பட்ட நாம் பார்வதா தேவி மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன். என் பூ மறப்பேன் பொட்டினப்பேன் என் பூமானை நான் இழப்பேன். என் ஆண்டவனை நான் இழக்க அண்ணனே உனக்கு சம்மதமா? சம்மதமா. என் கொண்டவனை நான் இழக்க கோபால உனக்கு சம்மதமா? சம்மதமோ. என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா? சம்மதமா. பார்வதி கண்ணீரை வடிச்ச உடனே கண்ணனுக்கு மனசே கேட்கல. தங்கையே பார்வதி, அண்ணன் இருக்கு வரைக்கும் நீ ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. இந்த ஆண்டவே சிவபெருமானுக்கு இந்த சடையாண்டி பித்தனுக்கு உன்னை என்னைக்கு கட்டி கொடுத்தனோ அன்னையில இருந்து வந்த துன்பம் எனக்கு இன்னமும் தீரல. என்ன பேசு? 8 நாளைக்குள்ள அவர் எங்க இருந்தாலும் சரி அவர் உச்சி சடைய பிடிச்சு அவரை கர கர கரன்னு இழுத்துக்கிட்டு வரேன். என்ன பேசு? என் புருஷனை பேசாத. என் புருஷன் சடையில மட்டும் கையை வைக்காத. அங்க ஒரு இருக்கா என் சக்கரத்தி. அண்ணா கோபால கண்ணா மாய கண்ணா கல்லானாலும் கணவன் எனக்கு புல்லானாலும் பூமான். கணவனை எனக்கு கண்கண்ட தெய்வம் அல்லவா? அவர் புல்ல தண்ணி அடிச்சாலும் சிவபெருமான் ஆகப்பட்டவர் மீது உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சுண்டு விரல் கூட படக்கூடாது. அவரை அப்படியே அணைத்து அப்படியே அன்போடு அழைத்து ஆதி கைலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பார்வதா தேவி சொன்ன போதே இந்த மாயவன் கோபால கண்ணல் இந்த ஆண்டவன் சிவனை தேடி போனோம்னா இப்படியே போனா அரக்க நம்மளையும் பார்த்து எரிச்சிருவான். அலைகடல்ல இருந்ததுனால நம்ம தப்பிச்சு போனோம். இனிமே நம்ம இதே சுரூபத்துல போனா நம்மளே எரிக்கணும்னு வருவான். அதனால் இந்த சுரூபத்தை விட்டு வேறு ஒரு சுரூபம் எடுத்து போக வேணும் என்று ஆடு மேய்க்கும் ஆயர் குலத்தவரை போல கண்டு மேய்ப்பரை போல 50 ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கண்ணபுரான் ஆயர்வாடி பட்டணத்திலிருந்து அப்படியே ஆடு மேய்த்து கொண்டே வருகிறார். 90 10 சென்ற துவண்ட கிழவனாக 400 10 சென்ற நரைத்த கிழவனாக வடிவமெடுத்து நாராயணன் சீங்குழலை தன் மடியில் வைத்தார். ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனையாசாம் நதியை கடந்து சிலது தூரங்கள் நடந்து வந்தார். வரும்போது ஒரு அழகான பூங்காவன தோட்டத்தை கண்டு அடேங்கப்பா இதுவரைக்கும் நம்ம இந்த பாதையா வந்திருக்கோம் போயிருக்கோம். பாலைவனமா இருந்தது இன்னைக்கு இப்படி ஒரு சோலைவனமா இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஒருவேளை புதுசா கண்டா முளைச்சிருக்குமோ? சரி பரவாயில்ல. நம்ம ஆடு மாடுகளுக்கு களைப்பு தீர்வதற்காக நாம கீதங்களை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளை நிறுத்தி சீங்குழலை எடுத்த கோபால கண்ணல் அவர் சீங்குழலை வாசிக்க வாசிக்க செவ்வரளி கொப்புக்குள் இருக்கும் சிவபெருமானால் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? இந்த ஆடு மாடுகள் ஆவினங்கள் அத்தனையும் செவி தூக்கி கால் தூக்கி திருநடனம் ஆட இந்த நாராயணன் அவநீத கண்ணனுடைய சீங்குழல் இசைக்கு மயங்கி நடன பிரியன் நடராஜ பெருமாள் தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடிக்கொண்டிருந்தார். அதாவது இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்தில் யாரும் உண்டா? இசைக்கு மயங்கவில்லை என்றால் அவன் மனிதன் அல்ல. இசைக்கு மயங்காதவர் யாரும் இல்லை. இசைக்கு கூட மயங்கவில்லையானால் அவன் மனிதனே கிடையாதான். மகுடி வாசித்தால் பாம்பு தளம் எடுத்து ஆடும்.
தெரியல. அப்போ மனிதனுடைய மனசுல எவன் மனசுல ஈரம் இல்லையோ அவன் தான் இசைக்கு மயங்க மாட்டான். அப்போ இசைக்கு மயங்கிய இறைவன் சிவபெருமான் செவ்வரளி கொப்புக்குள் இருந்து கொண்டு தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடுகின்றார். எப்படி ஆடினார் தெரியுமா? தித்தி மிதி 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 என சிவனும் ஆடவே, தித்தி மிதி 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 என சிவனும் ஆடவே, ஆதி சிவனும் ஆடவே, அந்த சிவனிரே குரலி கொப்பே, அந்த சிவனிரே குரலி கொப்பே ஒன்று ஆடவே, சிவனும் ஆடவே, சாமி மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பதே, மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பதே, சாமி ஒத்த கொப்பதே, அது கத்தரிகிட தரிகிட தொமன தாளம் போடவே, கத்தரிகிட தரிகிட தொமன தாளம் போடவே, அது கத்தரிகிட தரிகிட தொமன தாளம் போடவே, அங்கே ஆடுங்கொப்பையே ஆடுங்கொப்பையே ஆடுங்கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, அவர் ஓடி பார்த்திட, அங்கே அரணை கண்டு மாயன் கேலி அணையம் கூறிட, அரணை கண்டு மாயன் கேலி அணையம் கூறிட, ஓடி பார்த்திட, அரணை கண்டு மாயன் கேலி அணையம் கூறிட, செவ்வரளி கொப்புக்குள் சிவபெருமானா இருக்க முடியாமல் தன்னை மறந்து சுதி தவறாமல் ஆடும் பொழுது கண்ணபுரான் ஏறிட்டு பார்த்தார். எல்லா கொப்பும் சும்மா நிக்கி, இந்த நடுவுல நிக்க செவ்வரளி கொப்புக்கு மட்டும் என்ன வந்திருக்கு? ஒருவேளை காத்தடிக்குமோ? காத்தடிக்கலையே. காத்தடிச்சாலும் எல்லா கொப்பும் சேர்ந்துதானே ஆடும். இந்த செவ்வரளி கொப்பு ஒண்ணு மட்டும் ஆடுகின்றதுன்னு சொன்னா நமக்கு சந்தேகமா இருக்கு. ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நம்ம அத்தா போய் உள்ள ஒளிந்திருப்பாரோ? நம்ம தங்கச்சி புருஷன் செவ்வரளி கொப்பா இருந்தா நம்ம சிவனாத்தான் இருக்கும், நம்ம மச்சானாத்தான் இருக்கும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அத்தா உள்ள இருக்காரா இல்லையான்னு பரிசோதிக்க கொஞ்சமா ஒரு குறைவோசை கொடுத்து பாப்போம். என்று கண்ணபுரான் அத்தானோ அத்தா, ஏ மச்சானோ ஏ மச்சான், அச்சா மச்சான்னு கூப்பிட்ட உடனே செவ்வரளி கொப்புக்குள்ள இருக்க ஆண்டவனுக்கு வயத்தை பிரட்டுது, வயிற்று கலக்குது. ஐயோ எனக்கு வயிற்று கலக்குது. போயிட்டு வா. அரக்கன் தான் வந்து நம்மள அரக்கம்னு, அரக்கன் தான் நம்மள அத்தா மச்சான்னு முறை செப்பி கூப்பிட்டு கொண்டிருக்கிறானா என்ற ஆண்டவன் பயந்து போய் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன அத்தானந்தி சொன்னாரே, ஏன் அறிவு கட்ட வல்லரேடா, என்ன மச்சானந்தி சொல்லாதேடா, என்ன மச்சானந்தி சொல்லாதேடா, ஏன் வானம் கட்ட வல்லரேடா, வானம் கட்ட வல்லரேடா, அத்தானந்தி சொல்லாத அறிவு கட்ட அரக்கா, என்ன மச்சான்னு சொல்லாதடா மானம் கட்ட அரக்கா, உனக்கு நான் என்னடா வேணும், எனக்கு நீ என்ன வேணும்? மச்சான் கூப்பிடுதா? அவனை நான் வெளியே வந்தேன்னு வைகு, வந்தா உன் மண்டையை உடைச்சிருவேன் அப்படின்னு அரக்கனை பார்த்து ஆயவன் கோபால கண்ணனை பார்த்து ஆண்டவன் அரக்கம் நினைச்சு உள்ள போய் இருக்காரு. கண்ணன் பார்த்தாரு, மூக்கு மேல கையா நின்று சிரிக்கார். கடவுளா இருந்து கொண்டு இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து இப்படியா
இந்த கேவலமா பண்ணுவாரு. ஐயோ அப்படி என்று ஆண்டவன் அரக்கம்னு நினைச்சுதானே உள்ள போய் இருக்காரு. இன்னைக்கு இவர் செவ்வரளியை கொப்ப விட்டு வெளியிறங்கி வரணும். அவர் செவ்வரளியை கொப்ப விட்டு வெளியிறங்கி வரணும்னா அன்று செய்த லீலைய பூரா இன்னைக்கு நாம எடுத்து சொல்லணும், எடுத்து அவுத்து விடணும். இவர் குட்டை உடைக்கணும், நம்ம கூடையில அள்ளணும். விடிய விடிய அள்ளணும். ஏன் தெரியுமா கண்ணை எப்படி சொன்னார்? கடவுளை பத்தி கண்ணனுக்குத்தான் தெரியும், கண்ணனை பத்தி கடவுளுக்குத்தான் தெரியும். அதான் அறியும் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணன் இருக்கான். அப்போ இந்த கண்ணபுரா நம்ம செய்தது, சிவபெருமான் செய்தது நமக்குத்தானே தெரியும். நம்ம எல்லாத்தையும் அள்ளி விட்டாதான் இவர் வெளியே வருவாரு. அப்படி என்று கடவுளை பார்த்து கண்ணபுரான் கேலி பேசுகின்றார். எப்படி? அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா, எத்தாடி நின்றவா, நீங்க அரக்கனுக்கு நான் பயந்த அரளி ஒளிந்தவா, அரக்கனுக்கு நான் பயந்த அரளி ஒளிந்தவா, அரக்கனுக்கு நான் பயந்த அரளி ஒளிந்தவா. ஏத்தா கன்று மானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா, கன்று மானை கரத்தில் ஏந்தி கையிலையாண்டவா, கண்ணன் பேச்சை காதில் கேட்ட அண்ணலாடவா, ஏத்தாம் புட்டுக்கு நேர், புட்டுக்கு நேர், புட்டுக்கு நேர் மண் சுமந்தது மானம் இல்லையா, உங்களை பெரும்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, ஏத்தாம் மதுரையில, இங்க மதுரையில, மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா. ஏ மாப்பிள்ள, கொஞ்சமாவது உமக்கு கூறு இருக்காவே? போயும் போயும் மதுரையில பாண்டிய மன்னன் காலத்துல ஒரு கிழவிய வச்ச புட்டை வாங்கி தின்னுட்டு பாண்டிய மன்னன் கையால அடிபட்டு நமக்கு வெக்கம் இருக்கா? மானம் இல்லையா? ஏ மானம் கட்ட மச்சான், வீட்டுக்காரையும் கேப்பா. ஒரு காலத்துல மதுரையை பாண்டிய மன்னன் அரசாண்டு வரக்கூடிய காலத்திலே இந்த ஊர்ல நடந்த கதை, சொக்கனுடைய வாசலுக்கு முன்னாலே இந்த வைகை நதியாகப்பட்டது மழை பொழிந்து வெள்ளம் பெருக்கெடுத்து அணை உடைந்து ஊரெல்லாம் வெள்ளம் போய் கொண்டிருக்க, அப்போ இந்த வைகை நதியாகுடைய அணையை அடைப்பதற்கு யாராலும் முடியவில்லை. எவ்வளவோ அரச மன்னன் முயற்சி செய்தார், நடக்கவில்லை. அப்பந்தான் இந்த பாண்டிய மன்னன் ஒரு ஊருக்குள்ளே உத்தரவு போட்டார். என்ன சட்டம்? இந்த வைகை நதியினுடைய அணையை அடைப்பதற்காக நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், ஆனால் நடக்கல. சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய நாட்டிலே ஊருக்குள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து ஒரு கூட மண்ணு வெட்டி போடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தார் இந்த பாண்டிய மன்னை. அப்ப எல்லோருமே வீடு தவறாமல் வீட்டுக்கு ஒருவர் வந்து ஒரு கூட மண்ணு வெட்டி போட, ஒரே ஒரு கிழவி மட்டும் இந்த வரக்கூடிய ஆட்களுக்காக வயிறு வசிக்கும் இல்லையா, அதுக்காக உலக்கு புட்டு அவித்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அப்ப உலக்கு புட்டு அவித்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்க வீட்டுல இந்த கிழவி ஒரே ஆளு, புருஷனும் இல்ல பிள்ளையும் இல்ல. சிவபெருமான் பார்த்தார், நம்ம மக்கள் எல்லாம் நம்ம நதியை அடைக்கத்தானே இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் போய் நம்ம மக்களுக்காக ஒரு கூட மண்ணை வெட்டி போட்டு வருவோமே, ஒரு கூட மண்ணை போடுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆளு வேஷத்தை போட்டு வயதான கிழவனை போல் வடிவம் எடுத்து சொக்கண்டன் வாசலை விட்டு நதிக்கரை ஓரமாக இந்த கிழவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. இந்த கிழவிக்கின் பக்கமாகவே வந்து கொண்டிருந்தார். அப்ப வரும்போது சொக்கருடைய வாசலுக்கு முன்னால் இந்த சிவபெருமான் கிழவனாக நின்றார் இல்லையா, வேலைக்கு ஆளு வேணுமோ வேலைக்கு ஆளு வேணுமோன்னு சத்தம் போட்டு கொண்டே வந்தார். இந்த கிழவி பார்த்தா, ஐயோ நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஆளு தான் இருக்கோம், இந்த கிழவனும் வேலைக்கு ஆளு வேணுமான்னு கேட்காரு அப்படின்னு அவரை கூப்பிட்டு நமக்கு பதிலா ஒரு கூட மண்ணு வெட்டி போட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு. ஏ பெரியாள வாங்க, நான் வீட்டுக்கு ஒரு ஆளு, எனக்கு யாரும் இல்ல, எனக்கு பதிலா நீங்க
எங்க வீட்டுல உள்ள ஆளு மாதிரி ஒரு கூட மண்ணு வெட்டி போட்டுவாங்க. ஏ கிழவே, நான் போய் ஒரு கூட மண்ணு வெட்டி போட்டா நீ எனக்கு என்ன தருவ? நான் உனக்கு உளுந்த போட்டு தருவேன். கிழவே, நல்ல போட்டு வியாபாரத்துக்கு வச்சுக்கிடுவேன். சரி, உதிர்ந்த புட்டை உனக்கு தருவேன். உதிர்ந்த புட்டையா தருவ? ஆமா அப்படின்னு அந்த கிழவி சொன்னா பாருங்க. சிவபெருமானுக்கு உதிர்ந்த புட்டை தான் தருவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவிச்ச புட்டு பூரா உதிர்ந்து தான் வந்துச்சான். ஒரு ஏட்டு பார்த்தாரு அது உருந்து போச்சு. ஒரு புட்டு கூட முழுமையா வரல, உருந்து போச்சு. அப்ப இருக்கக்கூடிய புட்டை பூரா அள்ளி சாப்பிட்டு துண்டுல முடிஞ்சா தோல்ல போட்டார். ஒரு கூட மண்ணை எடுத்து வெட்டி போடணும்னு கூடையத்தான் எடுத்து கொண்டு போனார். இவர் உண்ட மயக்கம் பாருங்க, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு ஒன்று என்பார்கள். தூக்கம் வரும். அப்போ இந்த உண்ட மயக்கத்துல உடையவன் சிவபெருமான் இந்த கூடைய தலைக்கு வச்சார். அந்த ஆள படுத்து தூங்க காலுக்கு வச்சு சிவனேன்னு தூங்குதாரு. சிவனே சிவனேன்னு தூங்குனா பாண்டிய மன்னையும் பார்த்தார். எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்களே, இந்த கிழவனுக்கு மட்டும் இப்படி உறக்கமா கேட்க யார் இருக்கும் அப்படின்னு மக்களை வேகு பார்க்க வந்து வரும்போது கையில ஒரு பிரம்பு வைத்திருந்தார். கிழவா, எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க, உனக்கு மட்டும் என்ன உடம்புல உறக்கம் கேட்க அப்படின்னு கையில வச்சிருந்தார் பாருங்க பிரம்பு. பிரம்ப கொண்டு ஓங்கி முதல்ல ஒரு அடி இவர் அடித்த அடியில சிவபெருமான் முதுகுல அந்த பிரம்பு அப்படியே தடம் பதிந்தது. அப்ப சிவபெருமான் யோசித்து பார்த்தார், நம்ம மச்சானுக்கு தெரிஞ்சா நம்மள கேவலமாலா பேசுவாரு, அதனால இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒண்ணு போல நம்ம சாபத்தை கொடுத்துறணும் அப்படின்னு இன்றைக்கு என் முதுகிலே எப்படி இந்த பிரம்பின் தடமானது ஒரு ஓடை போல் தோன்றியதோ அதுபோல் பிறக்கும் பிள்ளைக்கும் இருக்கும் மக்களுக்கும் முதுகிலே இது சாபமாக கடவுது அப்படின்னு சாபமிட்டார். இன்னைக்கு நம்ம முதுகுல பாருங்க, நம்ம குறுக்கலங்க அந்த பிரம்பு மாதிரி தான் இருக்குமா, ஓட மாதிரி இருக்கு. அது சிவன் கொடுத்த சாபம். அப்ப அதைத்தான் இந்த மாயவன் கோபால கண்ணன் சொன்னார். புட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானம் இல்லையா, பெரும்பாலாடிகள் பட்டது வெக்கம் இல்லையா, நீங்க மதுரையில எந்த மதுரையில நீங்க மதுரையில மண் சுமந்தது மானம் இல்லையா, பாண்டிய மன்னன் கையால் அடிகள் பட்டது எத்தா எத்தி செய்யும் காலம் உமக்கு இதுவே தொல்லையா, உமாலை இதுவே தொல்லையா, இரண்டு ஓட்டி வாங்கி உண்டது நீங்க இரண்டு ஓட்டி வாங்கி உண்டது எனக்கும் இல்லையா, யாராவது வரத்தை கேட்டா கொடுக்க வேண்டியது, நான் வந்து அழிக்க வேண்டியதுதான் எனக்கு வேலை. ஆனாலும் பெண் கொடுத்தவர் ரெண்டு கண்ணா நினைக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அந்த நினைப்பு இல்லையே, கட்டி கொடுத்து மரியாதை இல்லாம பேசுற அப்படின்னு கண்ணபுரான் கடவுளை பார்த்து கேலி பேசிய உடனே அப்பந்தான் ஆண்டவன் நினைக்காரு, அரக்கம்னு நினைச்சுதானே நம்ம உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம செய்த லீலைகள் பூராமே நம்ம கண்ணே மச்சானுக்கு மட்டும்தானே தெரியும். அரக்கனா இருந்தா வரம் கொடுத்தது மட்டும் அவனுக்கு தெரியும். நம்ம செய்த லீலை பூரா என்பெருமான் ஒருவர் தானே தெரியும். ஒருவேளை நம்ம மச்சான் தான் வந்திருப்பாரோ இருக்குமோ அப்படின்னு செவ்வரளி கொப்பை விலக்கி சிவபெருமான் எட்டி பார்க்க, ஆமா நம்ம நினைச்சது சரியா போச்சு. அரக்கனா இருந்தா அவன் மேல ஒரே கத்தாழ நாத்தம் வரும். நம்ம கண்ணை வந்திருக்க போய் தான் ஒரே துளசி வாடையா அடிக்கி உடம்புல விளக்கண்ணையா வாசம் உடனே சென்று உடனடியாக நாம சென்று பார்க்க வேண்டும் என்று மாயவனுக்கு முன்னால் மகாதேவன் வந்தபோது மாப்பிள்ள என்ன இருந்தாலும் காட்டுக்குள்ள வந்து நின்னுகிட்டு இப்படி என்ன கேவலமா பேசலாமாவே உம்மை விடையாவே நான் கேவலமா போனேன். நீர் செய்த லீலைய பூரா நான் சொன்னோம்னு வையோ புல்லும் பூரா தண்ணி இருந்தாதே, என்ன 4 வார்த்தை சொன்னீர்ல, உம்மை 2 வார்த்தையாவது நான் கேட்காம விட மாட்டேன், கேட்காம மதுரையை விட்டு போக மாட்டேன் என்று இந்த கடவுளாகிய சிவபெருமான் கண்ணபிரானை பார்த்து கேலி பேசுகின்றார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எத்தா ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆயர்பாடியில் போய் வளர்ந்தது மானம் இல்லையா, ஆடு மாடு மேய்த்து வந்தது வெக்கம் இல்லையா, எத்தா உரையில் வெண்ண உரையில் வெண்ண
போறோம்யா. நானாவது மதுரையில பாண்டிய மண்ணே ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை அடிச்சாரு, சரியா போச்சு. நீரு போயும் ஆயிரவாடியில போய் பிறந்து இந்த ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு தயிர் வெண்ணைய பூரா களவாண்டு திண்ணியற கோபியர்கள் பூரா பேர் உங்களை உரல்ல கட்டி உங்க துவால உரிச்சாங்களே. போயும் பொம்பளை கையால அடிபட்டு உமக்கு வெக்கம் இருக்காயா? பொம்பளை கையால அடிச்சு வச்சு கொடுத்து வச்சிருக்கணும். நிறைய பேர் அடிபட்டுப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்க பூரா பேர் லைன்ல வாங்க. ஆமா, ஜாத்தாவுக்கு 2 கொடுப்போம். நான் தான் முதல்ல லைன்ல வருவேன். அடியா அடிபட்டுருக்கேன். போயும் பொம்பளை கையால அடிபட்டேற மாப்பிள உம்மை விடையாவே நான் கேவலமா போனேன். ஆமா, ஆனாலும் காட்டுக்குள்ள வந்து நின்னு இப்படி பேசலாமா? பேசக்கூடாது. மாய வேற வைத்து நேரே மானம் இல்லையா, தோசம் இல்லையா, அன்னைக்கு மலைய புடுங்கி கொடை பிடிச்சது நீங்க, மலைய புடுங்கி கொடை பிடிச்சது மச்சனனுக்கு மச்சனம் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறது தெரியாதியா? உங்களை நான் பேசினேன், என்னைய நீங்க பேசுனீங்க, 2 பேருக்கும் சரியா போச்சு. 50க்கு 50 சரி. ஆனாலும் மச்சனம் விளம்பரம் தான் மலையேறி பிழைக்கலாம்னு சொல்லுவாங்க மச்சான். என் மாப்பிள நான் உம்மத்தாலையா மலையா நம்பி இருக்கேன், என்ன கைவிட்டுறாதங்க அத்தா. மச்சனம் விளம்பரம் தான் மலையேறி பிழைக்கலாம்னு அந்த காலம். ஆமா, அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ மச்சனமாறு பூரா பேரும் நம்பி போனோம்னு வைங்க, அவர் மேல நின்னுட்டு கீழே உருட்டி விட்டுருவாரு. பிறகு இப்போ மாறி போச்சு. ஏன் தெரியுமா? அப்படி கொடுத்த பொண்ண நல்லா வச்சு காலம் கழிச்சு அவர் வேண்டியதை கொடுப்பாரு. ஒழுங்கா வச்சு காலம் கழிக்கலைன்னா மலையில இருந்து உருட்டி தானே விடுவாரு, கொல்லுவாரு. ஆனாலும் மச்சான் உங்களைத்தான் நான் மலையா நம்பி இருக்கேன். நீங்க தான் போய் அரக்கணம் அதை முடித்து விட்டு வரணும். வேண்டும். நான் போணுமா? ஆமா, நான் போய் அரக்கனை வதம் முடிச்சா என் ஆடு மாடை யாரு அமைப்பா? மாப்பிள்ள நீங்க தான் போகணும். நான் என்ன பாத்துக்கிட்டேன். ஆடு மாடை நீர் மேற்பியரா? நான் ஆடு மாடு வியாபாரி தானே, சந்தையில கொண்டு வித்துருவேன். அதுக்கு தானே உங்க நம்பி கொடுக்க மாட்டேங்க. கேரளாவுக்கு மாடு பத்துவே நான் தான். ஏ மாப்பிள்ள நான் அரக்கனை வதை முடித்தா என் ஆடு மாடை பூரா நீர் மேற்பியரா? மாப்பிள்ள ஆபத்துக்கு பாவம் இல்ல, உங்க ஆடு மாடை பூரா நானே மேய்க்கமியா? நான் பத்துறேன். மாப்பிள்ள உங்க வீட்டுல பொண்ணு கட்டின பாவத்துக்கு நான் மாடு பத்துறேன். மாப்பிள்ள மச்சான் நீர் மாடு மேய்க்க கூட லைக் இல்லையே. உண்மைதான், மாடு சாணி நல்லா அழுவேன். அதனால உங்க ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆடு மாடுகள் அத்தனையும் நானே மேய்த்து கொண்டிருக்கிறேன். கடவுளா இருந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்ன செய்ய? இருந்தாலும் பரவாயில்ல, வேலை நடக்கணும். கெட்டவன் மறு கொட்டுக்காக மாட்டான், வேற வழி இல்ல. அதனால நீங்க தான் போய் அரக்கனை வதை முடிக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பதான் கண்ணபுரான் பார்த்தார். இந்த மாடுகள் அத்தனையும் ஒப்படைத்து ஆண்டவன் சிவனை அழைத்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மாட்டுக்காரவே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்காரவே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு பச்சை பயிர் இருக்கு காவல்காரன் காத்திருக்கு, காட்டு பச்சை பயிர் இருக்கு காவல்காரன் காத்திருக்கு, ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டவே பாக்குறடா, மாட்டுக்காரவே மச்சான் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு வழி போக கூடாது, புத்திகட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது, நீங்க போகாத காட்டு வழி போக கூடாது, நீங்க புத்திகட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாது, மாட்டை விட்டு வானத்தில் படுத்து தூங்க கூடாது, மாட்டை விட்டு வானத்தில் படுத்து தூங்க கூடாது, எத்தா மற்றவர்களை பார்த்து கேலி பேச கூடாது,
இந்த மாடுகளை பூரா ஓரமா விட்டுட்டு உள்ள போய் தூங்கணும்னு நினைக்க கூடாது. என்ன மாதிரி வாரவங்க போறவங்கள வம்பு தும்பு பேசக்கூடாது. தேவையில்லாம பேசினேன்னு வையோ என்ன மாதிரி எல்லாரும் பொறுக்க மாட்டாங்க. எத்தா ஆண்டவா 1000 பசு உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். நான் திரும்பி வரும்போது 1001 பசுவா என்கிட்ட நீங்க திருப்பி கொடுக்கணும். அது எப்படி 1001 கொடுக்க முடியும்? 1000 பசுவுல செவலக்கால சிலையா இருக்கியா? இந்த செவல பசு இப்பமே நான் வரதுக்குள்ள கண்டு போட்டுரும். அதை எடுத்து பத்திரமா பார்த்து கொண்டு நில்லுங்க. நான் இப்ப போயிட்டு வந்துருவேன். குட்டி போட வச்சிருவேன். எந்த ஆடு மாடுகளை எல்லாம் அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் மாயவன் மதுசூதனன் நந்த கோபாலன் நவநீத கிருஷ்ணன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பரந்தாமன் பச்சைவான் கோபால கண்ணன் இந்த அரக்கனை வதை முடிக்கணும்னா நம்ம இப்படி போக முடியாது. இப்படி போக முடியாது. இந்த சொருவத்தை விட்டு அரக்கனை வதை முடிக்க எந்த சொருவம் சரியா இருக்கோ அந்த சொருவத்தை எடுக்கணும். அதுதான் எடுக்கணும். ஆனால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை என்றும் இல்லை என்றும் இல்லை என்றும் இல்லை. பெண்ணால் கெட்டவர்களே பேர் உலகத்தில் அதிகம் என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் உண்டு. இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, துச்சோதரன் கெட்டதும் பெண்ணாலே, துரியோதரன் கெட்டதும் பெண்ணாலே, வாலி கெட்டதும் பெண்ணாலே, மாமா கெட்டது இந்த அத்தையாலே, ராவணன் கெட்டதும் பெண்ணாலே, நகுடி கெட்டதும் பெண்ணாலே, நகுடி மாமே சகுடி கெட்டதும் பெண்ணாலே, இவங்கெல்லாம் பெண்ணால் கெட்டு போனார்கள். பெண்ணால் கெட்டார்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் எனக்கே தெரியலையே. இந்த குடத்துக்காரு நான் கல்யாணம் முடிச்சேன் அதனால நான் கெட்டு போனேங்காரு. கரெக்ட். அவர் பொண்டாட்டியால கெட்டு போனோம்னு அவர் நினைக்காரு. அது அல்ல அர்த்தம். உலகத்து மக்கள் எல்லாம் பெண்ணால வாழ்க்கை சிரஞ்சு போச்சு போலுக்கு இந்த அம்மா தான் காரணம் போல இருக்கு அப்படின்னு பெண்ணை தவறா நினைக்கிறார்கள். அது அல்ல அர்த்தம். பெண்ணால் கெட்டவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எவன் ஒருவன் பெண்ணை தவறாக நினைக்கிறானோ, எவன் ஒருவன் பெண்ணை தவறாக உபயோகப்படுத்தணும் என்று நினைக்கிறானோ, பெண்ணை இழிவாக நினைக்கிறவன் எவனும் அவன் அழிந்து போவான். அவன் பெண்ணை தொட்டா இவன் கெட்டான். பெண்களுக்கு எப்போது எந்த ஒரு மனிதன் இடையூறு செய்யணும் நினைக்கிறானோ அன்னைக்கு அவனுக்கு அழிவு என்பது நிச்சயம். இதான் அர்த்தம். அதனால இந்த அரக்கனையும் நாமல் வதை முடிக்க வேண்டுமேயானால் யாரும் காணாத பெண்ணாக மோகினி வடிவம் எடுத்து போக வேணும் என்று அவர் என்ன சொரூபமாகி வருகிறார் தெரியுமா? அவரோ எடுத்தாரே ஒரு சொரூபோ, எடுத்தாரே ஒரு சொரூபோ, ஒரு சொரூபோ என் பெருமான் கோபாலே. அவரோ எடுத்தாரே ஒரு சொரூபோ அந்த என் பெருமான் கோபாலே. அவர் மோகினி போல் வடிவம் கொண்டு, மோகினி போல் வடிவம் கொண்டு மோகன கண்ண வீரா உச்சியில இருந்தல்ல உள்ளாங்கள் பாதவே. அவர் தங்கத்தாலை அலங்கரித்து சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி ஒட்டிட்டு மையெழுதி அவர் புருவத்துக்கு மையும் தீட்டி பச்சை நிறத்தாலே கைகிளையும் மட்டுடைத்து காஞ்சிபுரம் மட்டுடைத்து கனகாம்பரம் சட்டை போல் நின்றவர்கள் நான் மயங்க நீலவண்ண பொட்டும் போட்டார். பார்த்தவர்கள் நான் மயங்க அவர் பஞ்சவண்ண பொட்டும் போட்டார். அந்த என் பெருமான் கோபாலே தன்னைத்தானே அலங்கரித்து, தன்னைத்தானே அலங்கரித்து தாமோதரன் வாராரே. யாரும் காணாத மோகினி பெண்ணாக வடிவம் எடுத்து என் மோகன கண்ணபிரானாகப்பட்டவர் உலகத்திலே அப்படி ஒரு அழகி இருக்க மாட்டா. அப்படி ஒரு அழகு நிறைந்த
பெண்ணாக மோகினி சொரூபம் எடுத்து ஆமா அடேங்கப்பா அந்த மோகினி இருக்கக்கூடிய அழக பார்த்தா பெண்ணுக்கு பெண்ணழகி பேடை கொண்ட மயில் அழகி கண்ணுக்கு கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அவள் மூக்கழகும் மொழியழகும் முகத்தின் திருவழகும் செக்க சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவள் வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி கோர தலையழகி குங்குமுக பொட்டழகி சம்பங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் பின்னி மோகினிக்கு முடி முழங்கால் வரைக்கும் அப்பா நடந்து போனா ரோட்ல கடந்து இழுக்கும் நடக்கும் போது முடி அப்படி இப்படி அசையுமா 150 ரூபாய்க்கு காணும் அப்ப இத்தனை இப்ப ஏற்கனவே நீ சொன்ன மாதிரி இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னு வையி தெருவுல ஒரு பைக்ல வந்து பைக்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா 10 கிராம் முடி 10 ரூபா 50 கிராம் முடி 50 ரூபாய் டெய்லி வியாபாரம் நடக்கு எங்க தெருவுல பூரா பேரும் ஒரு நாளைக்கு 10 தேரம் தலையை சீவுதா இருக்க முடி பூரா வரட்டு எடைக்கு போட்டுருவோம் இப்ப அது ஒரு வியாபாரமா போய்கிட்டு இருக்கு ஆமா இது உண்மையிலே இது நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த மோகினி தன்னைத்தானே அலங்கரித்து காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டார் நின்றவர்கள் மயங்க நீலவர்ண பொட்டு வைத்தார் பார்த்தவர் மயங்க பஞ்சவர்ண பொட்டு போட்டு அந்த மோகினி இருக்கக்கூடிய அழகை பார்த்தார் நம்ம ஏற்கனவே அழகாத்தான் இருக்கோம் இருந்தாலும் நமக்கு தன்னழகு காணாது இன்னும் தங்கை நகையை சூட வேண்டும் தங்கை நகை போடணும் அதான் மண்ணுக்கு பூசிப்பாரு பொண்ணுக்கு போட்டு பாருன்னு இருக்காங்க ஒரு பெண் பிள்ளைக்கு எவ்வளவுதான் நகையை போட்டாலும் அந்த பிள்ளைய பார்க்க அழகா இருக்கும் அந்த காலம் பூரா மண்ணு வைத்து வீடு கட்டி இருக்காங்க மண் குலைச்சி வீடு கட்டி இருந்தா மழை தண்ணி நேரம் அந்த மண்ணு கரையும் போது மறுபடியும் மண்ணை எள்ளி குலைத்து அந்த சிவத பூச பார்க்கறதுக்கு அழகா தெரியுமா அதான் மண்ணுக்கு பூசிப்பாரு பொண்ணுக்கு போட்டு பாருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இந்த மோகினி தன்னழகு காணாத இன்னும் தங்கத்தை சூடனாத்தான் நம்ம இன்னும் உயர்வா தெரியும் அப்படி என்று அவள் உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாதவரைக்கு தன்னைத்தானே எப்படி அலங்கரித்தா தெரியுமா தலையில சட குச்சி சட நாகம் சட பிள்ளை ராக்கொடியா தாளம் பூவா அவர் ராக்கொடியா தாளம் பூவா அவ காதுக்கு நல்ல கம்மல் கேளாம் கல்பதித்த ஜிமிக்கி செவிட்டு தட்டு குருட்டு தட்டு கொன்னம்பு தட்டு மிட்டா அவன் கழுத்துக்கே அவன் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா அவ கச்சப்பர மாலைகளா அவ அலங்கார தாயத்துட அவ கையதிலே அவன் காப்பு பவன் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டேன காப்பு மிட்டா அவன் மோட்டா நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரலதற்க ஐவரு மோதிரமா அவ 10 நல்ல விரலதற்கு பவன் பதித்த மோதிரமா அவ காலில் மிஞ்சி பிஞ்சி முந்தாங்கி பிந்தாங்கி அவ கட்டுவமா பூடிகளா பூரி இல்ல பூரி விடியாக்காலம் கொடுப்பாங்க கட்டுவோம் பூடி பூடி பூரியோன்னு பார்த்தேன் பூரி இல்ல 10 ரூபா பூரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா கட்டுவோம் பூடின்னு சொன்னா அது ஒரு ஆபரண தங்கம் சாமி கட்டுவோம் பூடிகளா அவன் எழுத்து சங்கிலி மாட்டினா அவன் இஸ்கோலானி போட்டினா அவன் இந்த பலி கொண்டு சரப்பலி ஏத்த சந்தன காப்பே அவன் இடுப்பில் ஒட்டிய சகப்பே இது யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை இது மதுரை ரத்தின பதுக்கல் வேலை மாறாது சொல்லு மதுரை ரத்தின பதுக்கல் வேலை மாறாது சொல்லு அவளை தாளிடவர பீலி முதல்ல அவ தாளி தவிர பீலி முதல்ல
ஆமா உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாதம் வரைக்கும் ஆமா தங்க நகைகளினால் அலங்காரம் செய்து அடேங்கப்பா மோகினி அலங்காரம் பண்ணியதுக்கு பிறகு பார்த்தா 1000 நாவு படைத்த ஆதி சேசனால் கூட அவள் அழகை சொல்ல முடியாதான். அம்மா அழகு அப்படி ஒரு அழகோடு இருக்கிறாய் இந்த மோகினி. அவ நடந்து வர அழக பாத்தீங்களோ? அவ எப்படி வருகிறாள் தெரியுமா? அவ அலைக்கு மெல்ல நடை நடந்து அலைக்கு மெல்ல நடை நடந்து ஆசார கைகள் செல்ல நடை நடந்து சிங்கார கைகள் அன்னம் போல நடை நடந்து அன்னம் போல நடை நடந்து அழகாக வருவாள். அலைக்கு நடை நடந்து ஆசார கைகளை வீசி செல்ல நடை நடந்து சிங்கார கைகளை வீசி அன்னம் போல் நடை நடந்த அழகா வருகிறாய் இந்த மோகினி. அங்க பாருங்க அங்க பாருங்க. அவ நடந்து வரும்போது அவ தலையில வைத்திருக்க பூவும் அவ மேலெல்லாம் வீசக்கூடிய சாந்து செவ்வாது புனுகு வெற்றி வேறு மணக்க மோகினி காட்டு வழி பாதைய வந்தா காத்து அடிக்கிறதுக்கும் அவ வாரதுக்கு எப்படி இருக்கும்? இருக்கும் இருக்கும். உனக்கு நானா இருந்தா உடனே கீழே வந்துடுவேன். நீ 60ல இப்படி இந்த வரத்து வந்து நான் 20ல என்ன சேட்டை பண்ணிருப்பேன். எங்க ஊர்ல கேட்டு பாரு. அல்ல கேட்டேன். அன்னைக்கு சொன்னாங்க பூரா யோக்கியத்தை. கரெக்ட். ஆமா. அப்ப இந்த மோகினி காட்டு வழி பாதையாக கண்கள் குளிரும் வண்ணமாக நடந்து வந்தா. அவ நடந்து வரும்போது அந்த மோகினியானவ அவ முன்னாலகும் பின்னாலகும் முன்னாலகும் பின்னாலகும் முகத்தினுடன் திருவழகு முன்னழகை கண்டவர்கள் அவள மோகம் கொள்வார் 1000 பேர். பின்னழகை கண்டவர்கள் அவளை பின்தொடர்வார் 1000 பேர். அப்படியா வாரபோது அப்படியா வாரபோது அங்க என்ன என்ன நடக்குதா? அங்க என்ன என்ன நடக்குதா? அவள் முன்னழகும் பின்னழகும் முகத்தின் திருவழகும் அவள் வட்டழகும் பொட்டழகும் வடிவழகில் தன்னழகும் அவள் முகத்தழகை கண்டவர் மோகம் கொள்வார் 1000 பேர். அவர் பின்னழகை கண்டவர்கள் பேதளித்து பின்தொடர்வார் 1000 பேர். அவ கைய பார்த்தவங்க 1 மணி நேரம் ஆனாலும் அவ கையை தான் பார்ப்பாங்களாம். அவள் கண்ணை பார்த்தவர்கள் கண்ணை மட்டும் தான் பார்ப்பார்களாம். அவள் உதடை கண்டவர்கள் உதடை மட்டும் தான் பார்ப்பார்களாம். அவள் பாதத்தை கண்டவர்கள் பாதத்தை மட்டும் தான் பார்ப்பார்களாம். வேறு இடத்திற்கு பார்ப்பதற்கு மனசு வராத அப்படி ஒரு அழகு. அப்ப இப்படி ஒரு அழகா மோகினி வந்தான்னா இந்த அரக்கன் சும்மா இருப்பானா? ஐயா இருக்க மாட்டான். அரக்கன் அங்கிருந்து வந்தா மோகினி இங்கிருந்து சென்று கொண்டிருந்தா இவள் மேல் வீசக்கூடிய வாசத்தை கண்டு அடேங்கப்பா இப்படி ஒரு அழகி இந்த தன்னந்தனி காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதையில வந்துகிட்டு இருக்காளே. இந்த பிரம்மதேவனுக்கு படைக்கும் போது இதே வேலையா போச்சு. இந்த பிரம்மதேவன் இவனை படைக்கும் போது மட்டும் நான் பக்கத்துல இருந்தேன். அவருக்கு தங்க கடையாளி செஞ்சு போட்டு அவளுக்கு பெரிய பாராட்டு விழாவே வச்சிருப்பேன். இப்படி ஒரு அழகியா இது 350 ரூபாய்க்கு பெறாது. 500 ரூபாய் கொடுப்பேன். அதான் முக்கி 3 மாசம் ஆகுது. அதை இடது கையில போட்டிருக்காரு. அது நமக்கு வேணுமா? வேண்டாம். அதனால் இந்த பிரம்மதேவன் இப்படி ஒரு பெண்ணை உலகத்தில் படைத்திருக்கிறார். அவருக்கு என்ன ஒரு கற்பனை திறன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனை பாராட்டி மோகினியை பார்க்க வேண்டும் என்று அரக்கன் முன்னாலே வந்து கொண்டிருந்தான். அம்மா பெண்குடியே யாரடி நீ எங்கிருந்து இங்க வந்து கொண்டிருக்கிறாய்? எந்த ஊரு? வனவேடா நீ வழிய விட்டு போடா. போக முடியாது. யார பார்த்து வாடா போடாவா? இங்க பாரு நீ என்ன வாடி நான் உன்ன வாடா நீ வாமான்னு கேட்டா நான் வாங்கையான்னு கேட்பேன். மரியாதையை மட்டும் நம்ம கொடுத்தா தான் திருப்பி கிடைக்கும். மரியாதை கொடுத்து வாங்கு. அதான் யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். எனக்கு இந்த காது கேட்காது. நீ அப்பல மட்டும் இங்கிலீஷ் பெருசா பேசுன. ஆமா. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். எனக்கு கேட்கல. சொல்லு.
தம்பி உண்மையிலே கேட்கல. வாயில வரலன்னு கேட்கல. உள்ளுக்க அடிச்சு விட்டாங்க, காது கேட்காது. கேட்காது. உனக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்தறேன். 70 வயசாச்சு, இன்னும் நல்லா கேட்குமா? பாம்பு காவு. பரவாயில்ல. ஆமா, அது நல்லா தெரியும். அதனால இந்த மோகினி எப்பா காட்டுக்குள்ள இருக்கும் வனவேடா என்னை பார்த்து நீ எப்படி வாடா போடான்னு பேசுவ? கேட்கறது. சரி அம்மா, நீ யாரு, எந்த ஊரு, உனக்கு அம்மா அப்பா யாரு, உள்ள விவரத்தை சொல்லு. சொல்லு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானா? நான் தான் பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். என் பொண்டாட்டி பேரு பவளக்கண்ணி. ஓ, பவளப்பண்ணி. வேண்டாம், அதே மாதிரி இருக்கு. நான் சின்ன பிள்ளையில பன்னிக்குட்டி மாதிரியே பளபளன்னு இருப்பேன். அப்படியா? ஆமா. அப்ப ரொம்ப அழகா இருந்திருக்க. இப்ப என்ன அழகா? அப்ப பார்க்கல நீ. பவளக்கண்ணி என் மனைவி, பாதாள உலகத்தின் அரக்கன் பவளக்கண்ணியின் புருஷன். சிவனை என்னை தவம் இருந்தேன், 5 விரலுக்கு அக்கினி வரத்தை வாங்கினேன். ஆண்டவனையே எரிக்க வந்தேன். சிவனை எனக்கு பயந்து எங்க போனாரோ 8 நாள் ஆச்சு. அவரை தேடி இந்த காட்டுக்குள்ள வந்து உன்னைய கண்டேன். இதான் என் விவரம். உன் விவரத்தை சொல்லுன்னு அரக்கேன். அப்பந்தான் மோகினியாகப்பட்டவா அந்த அரக்கனை பார்த்து சொன்னா, அண்ணா வல்லரக்கா, நான் பிறந்த கதையை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நான் பூத்த கதையை சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நான் வாழ்ந்த கதையை சொல்லட்டுமா? வாக்கப்பட்டு போன கதையை சொல்லட்டுமா? இங்க வந்த கதையை சொல்லட்டுமா? அப்படி என்று அந்த மோகினியானவா என்ன சொன்னா தெரியுமா? அண்ணா அண்ணா வல்லரக்கா, அண்ணா அண்ணா வல்லரக்கா, பூமரத்து கீழ இருந்து பொண்ணு பட்ட கதை சொன்னேனா? பூவெல்லாம் உதிர்ந்து போகும், பூமரமும் சாய்ந்து போகும், கீழிருந்து பாவை பட்ட கதை சொன்னேனா? பாலெல்லாம் வத்தி போகும், பாலெல்லாம் வத்தி போகும், அந்த பால் மரமும் சாய்ந்து போகும், அண்ணா பால் மரமும் சாய்ந்து போகும். என்ன எங்களையும் சொன்னேனா? வெள்ளி விடிந்திடுமே, விடி வெள்ளியும் கால் வீசும். என் கதையை நான் சொன்னேன்னு வை. ஆமா, பூமரத்து கீழிருந்து பொண்ணு நான் வட்ட கதையை சொன்னேனையானா? என்னம்மா? பூவெல்லாம் உதிர்ந்து போகும், அந்த பூமரமே சாய்ந்து போகும், சாய்ந்து போகும். நான் பால் மரத்து கீழிருந்து இந்த பாவை பட்ட கதையை சொன்னேனையானா? அந்த பாலெல்லாம் வத்தி போகும், பால் மரமே சாய்ந்து போகும், சாய்ந்து போகும். என் கதையை சொன்னா அந்த வெள்ளி விடியும், விடி வெள்ளியும் கால் வீசி கதையை கேட்கும். நான் யாரு தெரியுமா? என்ன கேளு கேளு வல்லரக்கா, கேளு கேளு வல்லரக்கா, மலையாள தேசத்திலே எந்த அப்பா மலையரசே, மலையாள தேசத்திலே எங்க அப்பா பேரு மலையரசே. ஆமா, எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. ரொம்ப காஞ்சி போய் இருப்பா. காஞ்சி போன மாலை இல்லையா? காஞ்சனா மாலை. ஓ மை காட், நீ மட்டும் பேசணும்ல. மலையாள தேசத்திலே எங்க அப்பா மலையரசல், எங்க அம்மா பேரு காஞ்சனா மாலை. 2 பேர்களுக்கும் நாங்க பிறந்தவர்கள். நாங்க 8 பேரா பிறந்திருந்தோம். 8 பேருமே பொட்ட புள்ள. எங்க அப்பா 8 பெண் பிள்ளையா இருக்குன்னு கொஞ்சம் கூட எங்க மேல சலிக்கல. எங்க அக்கா 7 பேரையும் வளர்த்து வாலிபமாக்கி பெரிய பெரிய ஸ்தலத்திலே எங்க அப்பா கைபிடித்து கொடுத்தார். எங்கே கொடுத்தார் தெரியுமா? என்ன மூத்த எங்க அக்காரே, மூத்த எங்க அக்காரே தில்லை மாநகரத்திலே சிதம்பரநாதருக்கு சிவகாமியை கொடுத்திருக்கு. 2வது அக்காரே அண்ணா அண்ணா வல்லரக்கா திருவண்ணாமலையதிலே அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கு. 3வது அக்காரே மதுரை வாழ சொக்கருக்கு மீனாட்சிய கொடுத்திருக்கு. 4வது அக்காரே சங்கரங்கோவிலே சங்கரனையினாருக்கு கோமதிய கொடுத்திருக்கு. அதுக்கு இளைய அக்காரே திருநெல்வேலி டவுனதி நெல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்தி மதிய கொடுத்திருக்கு. அதுக்கு இளைய அக்காரே பாவநாசம் தன்னதி பாவநாத பெரியோருக்கு உலகம் மாலை கொடுத்திருக்கு. அதுக்கு இளைய அக்காரே உச்சாலம் தன்னதியிலே உச்ச
ஓ என் பேரு தான் மோகினி. நல்லா இருக்கு. நான் 8வது பிறந்த மகா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. கட்டமண்ணா பேரும். கட்டமண்ணும் குட்டிய செவரா போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை வந்துடுவா ஆட்டுக்கறி சாப்பிட. ஆமா நான் 8வது பிறந்த மகா எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணு. ஆமா. ஆனா எங்க அப்பா என் மேல ரொம்ப பாசம். என் மேல நான் என்னைக்கு பிறந்தனோ நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பேர்கால செலவு மிச்சம். ஆமா. நான் கொலையடைச்சு பிறந்த மகா. நான் 8வது பிறந்தேன்னு என்ன ரொம்ப சந்தோஷமா வளர்த்து நான் இருக்கக்கூடிய அழக பார்த்து நான் 16 வயதிலேயே பக்குவதை பெண்ணு ஆகி இருக்க. நான் இருக்கக்கூடிய அழக பார்த்து என்ன கேட்காத மாப்பிள்ளை கிடையாது. எப்ப எந்த ஊர் மாப்பிள்ளை கேட்டாங்க? எல்லா ஊர்லயும் கேட்டாங்க. இந்த மதுரையில கேட்டாங்களா? பாவநாசத்துல 10 மாப்பிள்ளை கேட்டாங்க. ஏ அம்மா. அம்பாசமுத்திரத்துல 5 மாப்பிள்ளை கேட்டாங்க. 5 மாப்பிள்ளை கேட்டாங்க. மதுரையில 4 மாப்பிள்ளை கேட்டாங்க. இந்த மதுரையில இந்த அணைச்சா இருக்குமோ? எனக்கு யாரையுமே பிடிக்கல. மாப்பிள்ளைய பூரா நான் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆமா. எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை கொண்டு அவனிக்கடை 56 தேச அரசர்களுக்கு அறிக்கையை கொடுத்து எல்லா அரசர்களையுமே நேர்ல வரவழைத்தார். அழைப்பு கொடுத்தவங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க என் கல்யாணத்துல. ஆமா. ஆனா அழைப்பே கொடுக்காம மதுரையில இருக்காரு வர சொக்க புள்ள மனுஷன் கூட்டத்தோட கூட்டமா அவரு வந்து உள்ள உட்கார்ந்துருக்காரு. அவரும் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என் மேல 2ஆம் தரமா ஒரு ஆசை. உன் மேல ஒரு கண்ணு. ஆமா. உங்க மச்சானுக்கு. அதனால எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து இதை யாரும் நாங்க கவனிக்கல. ஆமா. எங்க அப்பா என் கையில மாலையை கொடுத்து கூட்டத்திலே சுழட்டி எறிய சொன்னார். ஆமா. நான் சுழட்டி எறிந்த மாலை சொக்கங்களத்துல போய் சொகசா விழுந்தது. ஆமா. நான் கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட விதி தப்பாது. அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுத முடியுமா அண்ணா? முடியாது. பிரம்மன் எழுத்தை பிரித்தெழுத முடியாது. தலை விதியே தலை எழுத்துப்படி கட்டாயம் நடக்கும். அதனால என் கிரகம் அவருக்கே வாக்கப்பட்டு மதுரைக்கு போனேன். மதுரைக்கு நான் போகும்போது எங்க அப்பா என் மேல உள்ள பாசத்தை கொண்டு மதுரைக்கு போகும்போது என் பின்னால 7 வண்டி சீதனம். 7 வண்டி சீதனமும் என்ன தெரியுமா? எனக்கு ஆனையில 1 கோடி, ஆனையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்தில் 1 கோடி. ஆனையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்துல 1 கோடி. அம்மா. கோடினா என்ன? கோடினா 1 கோடின்னு அர்த்தம். ரூபான்னு அர்த்தம். 2 கோடி இருக்கு. எங்க இருக்கு? என் வீட்டுக்காரிக்கு போட்டேன். பரவாயில்ல.